நண்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு ஒரு அற்புதமான விடுமுறை அனுபவத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு பகிர போகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்னுடைய விடுமுறை அனுபவத்தில் எங்கெங்கே என்னென்ன போனோம் அப்படிங்கிற ஒரு காணொலியை தான் இங்கே நான் உங்களுக்கு பகிர்றேன். இன்றைய நாளை நான் காலையில் ஒரு அற்புதமான ஒரு கோவிலில் இருந்து தொடங்க போகிறேன். இந்த கோவில் அம்பல்பாடி மகாகாளி தாய் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடுப்பியுடைய ஒரு முக்கிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். உடுப்பியில் ஒரு முக்கிய அடையாளம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிருஷ்ணர் கோவில். அதுக்கடுத்து ஒரு முக்கிய ஸ்தலம் அப்படின்னா அது இந்த அம்பல்பாடி கோவில் தான். இந்த படத்தில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒருத்தரை குற்றம் சுமத்துறதுக்கு கை காட்டும்போது ஒரு விரல் தான் அவங்கள நோக்கி காமிக்குது, ஆனால் 3 விரல் நம்மளை நோக்கி தான் காமிக்குது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இன்னொருத்தரை குற்றம் சுமத்துறதுக்கு முன்னாடி நம்ம 3 தடவை நம்மளை சரி பண்ணிக்க முயற்சி செய்யணும். வந்துவிட்டோம் ஹேங் அவுட். இன்றைக்கி நாம் என்ஜாய் பண்ண போகிற டெஸ்டினேஷன் இதுதான் இந்த நம்ம பேக் வாட்டர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெசார்ட். இன்றைக்கி நாள் நமக்கு ரொம்ப லக்கியாக அமைஞ்சது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளை தவிர வேறு எந்த கெஸ்ட்டுமே வரலை. அதனால் நமக்கு ஃபுல் ப்ரைவசி கிடச்சது, ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சது. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள், ஒரு அற்புதமான ஒரு இடம்.
ஆனால் இங்கே நைட்டு ஃபுல்லாகிருமே தண்ணி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது உடுப்பியில் ஒரு குட்டி பேக் வாட்டர் ஐலாண்டில் இருக்கோம். இந்த போட்டில் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து குளிச்சிட்ருக்கோம். அருமையான மாலை நேரம், தண்ணியோட விதும்பல் அற்புதமாக இருக்குது. இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஐலாண்டு அடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் இருக்காது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து பேக் வாட்டர் அப்படிங்கிறதுனால ஆறுக்கும் கடலுக்கும் சேர்கிற இடம். இந்த தண்ணியோட அளவு வந்து நைட் ஆக ஆக வந்து இது ஐஸ் ஆகிட்டு போகும். அப்போ இந்த ஐலாண்ட் வந்து மறைஞ்சிரும். மறுபடியும் நாளைக்கு மதியம் வர்றப்போ இது வந்து மறுபடியும் தோன்றும். அந்த மாதிரியான இடம், அற்புதமான இடம். சன்செட் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே குளிச்சிட்ருக்கேன். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் அற்புதமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் மீன்கள், பறவைகள், நண்டுகள். ஒரு அற்புதமான ஒரு மாலை நேரம். நன்றி. அவ்வளோதாங்க இன்றைய நாளோட அனுபவங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் என்னுடைய அனுபவங்களை பதிவிடுறேன். அது வரைக்கும் இதே போல் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.